நமஸ்காரம். செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்கு மாத ஆரம்பத்திலேயே குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் நல்லா வலுவாக இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ பேச்சில் ஒரு இனிமை கூடும். நல்லபடியாக அடுத்தவங்ககிட்ட பேச ஆரம்பிப்பீங்க. உங்கள் மனசு நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குன்னே சொல்லலாம். குடும்பத்துக்காக அனைத்து சுப செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகளும், குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சிலருக்கு பெண்களால் பண வரவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கணவன் மனைவி இருந்தால் மனைவி சொத்துக்கள் மூலியம் மனைவி சொத்துக்கள் கணவனுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் ராசி அதிபதி புதனே சூரியனோட தான் இருக்கார். அதுவும் உபஜய ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துலேயே சூரியனுடன் சேர்ந்து இருக்கிறதுனால உயர் பதவிகள் சிலருக்கு தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் மதிப்பு மரியாதை கூடுறது, நீங்கள் சொல்ல உயர் அதிகாரிகள் கேட்கறது, இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே இந்த மாதத்தில் கண்டிப்பாக செப்டம்பரில் மிதுன ராசிக்காரங்க எதிர்பார்த்துக்கலாம். குழந்தைகள் உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாகிறது. அதே சமயம் குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது, கொஞ்சம் சுறுசுறுப்பு அமைப்பு எல்லாமே இந்த மாதத்தில் குழந்தைங்களுக்கு ஏற்படும். சுயதொழிலில் கண்டிப்பாக ஒரு மேன்மை உண்டு. ஏன்னா தொழில் ஸ்தானம் ரொம்ப அற்புதமாக வலுத்திருக்கு. அதே சமயம் உங்களுக்கு சனி பகவானும் சுக்கிர பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால சுயதொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு மேன்மையான பலன்களை செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அப்போ இதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது வண்டி வாகனங்கள் பழுதாக வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பயணங்கள் செய்யும்போது வண்டி வாகன பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயின் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சீர்கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மிதுன ராசிக்காரங்க. சரி, உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 5 மற்றும் 4ஆம் தேதி இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது அந்த காலகட்டத்தில் உத்தமம்.